உன் தாயின் வயிற்றில் நீ கருவாக உருவாகும் போதே உனக்கென்று ஒரு புத்தகம் உருவாக்கப்படுகிறது. உன் வாழ்க்கை என்ற புத்தகம் உன் எதிர்காலத்தின் புத்தகம். நீ பிறக்கும் போது அது உன் கையில் கொடுக்கப்படும். அதை படிப்பதும் படிக்காததும் பயன்படுத்திக் கொள்வதும் உன் கையில் தான் இருக்கிறது. மனமே, உனக்கான பயணம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அந்த புத்தகத்தை மூடியே வைத்திருப்பவன் கடைசி வரை தனக்கானது என்னவென்று தெரியாமல் தேடிக்கொண்டே இருப்பான். கடைசி வரை உனக்கானது கிடைக்காது. பிறந்து விட்டோம் என்று கடமைக்கு அந்த புத்தகத்தை திறந்து பார்ப்பவனுக்கு வாழ்க்கையும் புரியாது, வாழ்க்கையின் அர்த்தமும் தெரியாது. ஏதோ ஒன்றை தேடுவான், ஏதோ ஒன்று கிடைக்கும். ஏதோ ஒன்றை நினைத்திருப்பான், ஏதோ ஒன்று நடக்கும். ஒரு சில பேர்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிக்க வேண்டும் என்று முயற்சி மட்டும் செய்பவன் படித்து கொண்டிருப்பான். ஆனால் நிலையான கவனம் இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது உன்னுடைய கவனம் சிதறும். ஆனால் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கும். போராடி போராடி வாழ்க்கையில் ஓய்ந்து விடுவான். யோசி, நீ பிறந்தது உண்மை என்றால் உனக்கென்று ஒரு வாழ்க்கை, உனக்காகவே அந்த வாழ்க்கை, உனக்கு மட்டுமே அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் யாரும் பங்கு கேட்க முடியாது. அதை எப்படி வேண்டுமானாலும் நீ வாழலாம். உனக்காகவே கொடுக்கப்பட்ட உன் வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு. கடமைக்கு வாழாமல், மற்றவர் கட்டளையின்படி வாழாமல், இது நமக்கான வாழ்க்கை என்று உரிமையோடு வாழ்ந்து பாரு. உனக்கு தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னுடைய நேரத்தை செலவு செய்யாதே. உன் வாழ்க்கைக்காக மட்டும் உன் நேரத்தை செலவு செய். உனக்காகவே கொடுக்கப்பட்ட உன் காலத்தையும் நேரத்தையும் உன் முன்னேற்றத்திற்கு மட்டும் பயன்படுத்து. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உன் வாழ்க்கையை நன்றாக படித்து முடிப்பாய், வெற்றியும் பெறுவாய்.